गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். இப்ப மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகி போறாரு. வர மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு இந்த ராசிகள்ல போய் குரு அமர்றது குரு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ரிஷப குரு 5ஆம் பார்வையா கன்னி வீட்டை பார்க்கிறார், 7ஆம் பார்வையா விருச்சிக வீட்டை பார்க்கிறார், 9ஆம் பார்வையா மகர வீட்டை பார்க்கிறார். அப்ப இந்த 3 ராசிகளுக்குமே குரு பார்வை விழுது. அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு லாபமானதாக அமையும். இதுல மேஷத்துல தனஸ்தானத்துக்கு வருகிறார், கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதனால இந்த 2 ராசிகளுக்குமே பணமழை கொட்டும். இப்ப மேஷ ராசி என்னென்ன பாதிப்படைஞ்சது, இப்ப எப்படி எல்லாம் மாற போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஜென்ம குருனால பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மேஷ ராசிக்காரங்க. மனதுல ஒரு தெளிவில்லாம இருந்திருப்பீங்க. எப்பயோ நடந்தது நினைச்சு இப்ப சண்டை போட்டு அதனால வருத்தங்கள் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். பரிதாபகரமாக யாரையாவது நம்பி ஏதாவது ஏமாந்து போயிருப்பீங்க. இப்ப குரு பயிற்சி ஆகி மேஷம் டு ரிஷபம் போறதுனால மேஷ ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வர்றாரு. சிறந்த நீதிமானாக விளங்குவீங்க. பேச்சுகள்ல நிதானம், சாந்தம் எல்லாமே இருக்கும். ஆலோசனை கூறுறதுல வல்லவராக இருப்பீங்க. ஜென்மகுரு ராமர் வனத்தில்னு சொல்லுவாங்க. அதாவது ராமர் சீதை பிரிவு காலங்கள் அது உணர்த்துது. இவ்வளவு காலமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப குடும்பத்தோட திரும்பி சேர்றதுக்கு நல்ல காலமா இருக்கு. ரிஷபத்துல குருவுக்கு பகை வீடாக இருந்தாலும் அவர் அங்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்களோட சாரங்கள் வாங்குறதுனால அவர் மிகவும் நல்ல பலன்களையே இந்த ரிஷபத்துல அவர் தருவாரு. சந்திரன்ல அவர் சந்திரன் சாரம் வாங்கி குரு பகவான் இருக்கிற காலங்கள்ல மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும். மன மகிழ்ச்சி நிறைய இருக்கும். சூரியன் சாரம் வாங்கி குரு பகவான் ரிஷபத்துல இருக்கும் பொழுது அரசியல் பதவிகள், அரசு வேலைகள், மின்சாரத்துறை, மருத்துவத்துறை இதுல எல்லாமே மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும். செவ்வாய் சாரம் வாங்கி குரு பகவான் ரிஷபத்துல அமரும் போது சகோதரர் வழியில உதவிகள் கிடைக்கும். மன தைரியம் அதிகமாகும். இப்போ மேஷ ராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன பலன்கள்லாம் அடைய போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சாஸ்திர சம்பிரதாயங்களை நிறைய கத்துக்குவீங்க. ஆளும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேரும் நல்ல காலமா இருக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். குடும்பம் நல்ல நிலையை நோக்கி முன்னேறி போகும். குடும்ப சண்டை காரணமா இவ்வளவு காலமா பிரிஞ்சிருந்தவங்க திரும்பி ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத வீண் பழிகளை உங்க மேல சுமத்துனவங்க எல்லாம் இப்ப உங்களை பார்த்து வாயடைச்சு போயிருவாங்க. அதுல இருந்து அவங்க அசிங்கங்கள், அவமானங்கள்ல இருந்தெல்லாம் வெளியேறி நீங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. தலை சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் வெளிவந்துருவீங்க. இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோய் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால இவ்வளவு நாளா என்ன வியாதி அப்படின்னே தெரியாம எந்த மருத்துவமும் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு குறிப்பான மருத்துவம் உங்களுக்கு சரியான ஒரு வகையில கிடைச்சிடும். ஒண்ணு ஆபரேஷன்ல சரியாகும், இல்லைன்னா மருந்து மாத்திரைகளே சரியாகும் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு சரியான முடிவு கிடைச்சிடும். இந்த தடவை சின்ன பதவிகள்ல வேலைகள்ல இருந்தவங்களுக்கு இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமா வழியில உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுருவீங்க. கடன் தொகைகளை பெரும்பாலும் அடைச்சு முடிச்சிருவீங்க. விவாகரத்து வழக்குக்காக கோர்ட் படி ஏறி இருக்கிறவங்களுக்கு இப்ப விவாகரத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையில உங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தவங்க எல்லாம் இப்ப திருப்பி உங்களை கூப்பிட்டு சரியான அங்கீகாரம் கொடுத்து பேசுவாங்க. திருடு போன பொருள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால அவங்களோட ஆயுள் பலம் கூடும். சின்ன வேலையில இருந்த இடையூறுகள் நீங்கி வேலை வேகமாகவும் சிறப்பாகவும் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வீணா அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருவீங்க.
உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சட்ட ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. அதுல சம்பந்தமே பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு சட்ட ரீதியான வழக்குகள் உங்க மேல இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இப்ப விடுபட்டுருவீங்க. உங்களோட மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடும். கூட்டு தொழில்ல பார்ட்னர் ஏதாவது உங்களை ஏமாத்தி தொழில ஏதாவது இடர்பாடுகள் தந்திருந்தாருன்னா அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த தொழில்கள்ல இருந்து நீங்க வெளிவந்துருவீங்க. எதிரிகள் வழியில ஏற்பட்ட அவமானங்களுக்கு சரியான பதிலடி தரும் வகையில வாழ்க்கையில முன்னேறி காட்டுவீங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில்ல ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் சரி செய்யும் வகையில இப்ப தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு போகும். படிப்பு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்றீங்கன்னு சொன்னா அந்த தொழில்ல முன்னேற்றம் நிறைய இருக்கும். தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா மதிப்பு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையை விட்டு நின்றவங்களுக்கு பழைய நிறுவனத்திலிருந்தே வேலை வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு உங்களோட மதிப்பு அங்க நிறைய இருக்கும். அரசாங்க பணிகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் வேலைகள் எல்லாம் இழுப்பறியில இவ்வளவு காலம் இருந்திருக்கும். அதெல்லாம் வேகமாக முடிஞ்சு வெளிநாடு போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வீக பணிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம மேஷராசிக்கு இப்ப குரு நல்ல நிலையில இருந்தாலும் நீங்க ஏதாவது பரிகாரம் பண்றதா விரும்புறீங்கன்னா பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. நன்றி.